வைக்கிறதுக்கு பதில் நான் செத்துருந்தா நல்லா இருக்கும். அவ்வளவு துக்கம் விசாரிக்கிறான். ராஜாவாயிட்டான். இங்க இவங்களுக்கு எகிப்துல எல்லாருக்குமே கஷ்டம், எல்லாருக்கும் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டம். யாக்கோபோட பிள்ளைங்க சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க. நல்லா கேளுங்க இந்த வார்த்தையை. இது ஏன்னு சொல்லி ஒரு வாரம் ஒண்ணு உங்களுக்கு சொன்னாதான் கிளீனா புரியும். யாக்கோபு சொல்லுகிறான், நானு எகிப்துல தானியம் இருக்குது என்று கேள்விப்பட்டேன். இன்னும் என்கிட்ட நான் சேர்த்து வச்ச பணங்க கொஞ்சம் இருக்குது, எடுத்து உங்ககிட்ட கொடுத்துட்டு தானியத்தை வாங்கிடுவான்ட்டு சொல்லி அனுப்புறாங்க. 10 பேர் போறாங்க. பென்யாமின் வீட்டுல இருக்கிறான். யார் சொல்லு? யோசேப்போட தம்பி. அவன் பிறக்கும் போதே அவங்க மனைவி, அவங்க அம்மா ரெபெக்காள் இறந்துடுறா. அது லாஸ்ட் குழந்தை. யோசேப்பு போட்டா அதெல்லாம் பென்யாமின் நல்லா வளர்ந்து இருக்கிறான். அவனும் நல்லா கல்யாணம் பண்ற வயசுக்கு வந்துட்டு இருக்கிறான். அப்போ 10 பேர் யாருக்கிட்ட வராங்க? தானியம் வாங்க யோசேப்பு கிட்ட வராங்க. யோசேப்பு நல்லா அந்த கிரீடம் எல்லாம் போட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு 10 பேருக்கு அடையாளம் தெரியல யோசேப்பு தானிட்டு. ஆனா யோசேப்பு பாத்துறான், நம்ம சகோதரன் நம்ம கூட வந்து இருக்கிறாங்க. அப்படியே திருப்பி நின்று அழுகுறான். என் தம்பிங்களை, என் அண்ணன் தம்பிங்களை நான் பார்த்துட்டேன், எங்க அண்ணனுங்களை பார்த்துட்டேன். ஆனா எங்க அப்பா உயிரோட இருக்கிறாரா இல்லையா எப்படி கேட்கறது அப்படின்னுட்டு இவனே இறங்கி வந்து எங்க தானியம் இருக்குதுன்ட்டு களவு பார்க்க வரையா. அதாவது என்ன இருக்குதுன்னு உலாவு பார்க்கறதுக்கு வந்துக்கிறீங்களா? திருடுறதுக்கு. யார் கேட்கறது? யோசேப்பு அவங்க அண்ணன்கிட்ட கேட்கறாங்க. அவனுங்களுக்கு அடையாளமே தெரியல. அவங்க கீழே போயிட்டு வண்டிட்டு கும்பிடுறானுங்க. என்ன பண்றானுங்க? கும்பிடுறானுங்க. இப்ப அவன் கண்ட கனவு பழிச்சிச்சா? 7 கதிர்கள் வந்து இவனுங்க எல்லாரும் வணங்குற மாதிரி, நட்சத்திரமும் சூரியனும் சந்திரனும் எல்லாத்தையும் வந்து வணங்குற மாதிரி போயிட்டு என்ன பண்றாங்க? முட்டி போட்டு யோசேப்ப வணங்குகிறார்கள். அந்த அண்ணன்மார்கள் வணங்கி கொண்டு இருக்கும் போது இவன் பார்த்துட்டு அழுகுறான். வேலைக்காரங்கிட்ட சொல்றான், அவங்களுக்கு தானியத்தை ரொப்பிட்டு அவங்க கொடுக்க